இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பூரண ஆஸ்திர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே, தேவநதி பாய்ந்தே செழித்தொங்குமே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே, தேவநதி பாய்ந்தே செழித்தொங்குமே. வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே ஒவ்வொரு சீஷர்களை அழைக்கிறார், சீஷர்களோடு பேசினார், ஜனங்களோடு பிரசங்கம் பண்ணார். நிறைய காரியங்களை வேதத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு சமயம் நாத்தான்வேல் தன்னிடத்தில் வரும்பொழுது அவனை பார்த்த உடனே அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார், பாராட்டுகிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவரை பார்த்து மற்றவர் மத்தியிலே எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார். அவர் இருந்த இடத்தை சொல்லுகிறார். எல்லாம் பார்த்து சொல்லும் பொழுது, பாராட்டுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது நாத்தான்வேலுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அங்கும் பார்த்தால் ஆவியானவர் முதலாவதாக சபையின் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொல்லி பாராட்டுவார். உங்கள் கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, நீங்கள் பொறுமையா இருக்கிறீர்கள், பாடுகளை சகிக்கிறீர்கள், இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று பாராட்டுவார். இந்த பாராட்டுகிற தன்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம் அநேக நேரத்திலே இதை பார்க்க முடியாது. ஒருவரிடம் சில கெட்ட குணங்கள் இருக்க செய்யும், நல்ல குணங்களும் இருக்கும். ஆனால் நல்லவைகளை எடுத்து நாம் பாராட்டும் பொழுது, சொல்லும் பொழுது நிச்சயமாகவே வாழ்க்கையில் உள்ள மற்ற சரியில்லாத பகுதிகளும் சரியாவதற்கு அது ஏதுவாகும். இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டாலே பாராட்டுக்காக, லைக் வாங்குவதற்காக தான் அதிகமாக பிரயாசப்படுவதை பார்க்க முடிகிறது. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அதை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அநேகர் எப்பொழுது பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிறவர்களாகவே இருப்பார்கள். எவ்வளவுதான் நல்லதாக இருந்தாலும் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இது மட்டும்தான் கெடுத்துருச்சும்பாங்க. எல்லாம் நல்லா பேசுறாங்க, இந்த ஒண்ணு தாங்க சரியில்லாம, அது சரியில்லாதது இது மட்டும் இப்படி இருக்கு. அந்த குறைவை கண்டுபிடிக்கிற பார்வையோடு எங்க தப்பு இருக்குன்னு தேடி பிடிக்கிற கூட்டங்கள் தான் இன்னைக்கு அதிகம். இதனால் மற்றவர்கள் மனசு பாதிக்கப்படுவதோடு கூட அல்லாமல் அப்படி பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையும் குறைவாக தான் இருக்கு. அவர்கள் வாழ்க்கையில் நிறைவே நீங்கள் பார்க்க முடியாது. நாம் எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு அதை சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாலும் சரி, ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, ஷார்ட்ஸ் மெசேஜஸ் போட்டாலும் லைக் கிடைக்குமா, எவ்வளவு வியூஸ் கிடைக்கும் தான் இன்னைக்கு எல்லாருமே தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாம ஒருவர் பாராட்டுகிறோமா, உற்சாகப்படுத்துகிறோமா, தைரியம் கொடுக்கிறோமா, நல்லா இருக்குது, நீங்க இதே மாதிரி இதே நல்லா செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி பாருங்க, நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா படிக்கிறதா இன்னும் கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி பாருங்க, நல்லா இருக்கும். ஆனா அதை விட்டு இதெல்லாம் நீ என்ன பெரிய இதா, பக்கத்துல அந்த பையனை பாரு எவ்வளவு படிச்சிருக்கிறான், அவங்கள பாரு எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு பாரு எவ்வளவு இருக்குது, இப்படி சொல்லும் பொழுது நம்முடைய காரியங்களை பார்க்கும் பொழுது குறைவோடும், மற்றவர்களை பார்க்கும் பொழுது நிறைவோடும் பார்ப்போம் என்று சொன்னால் இன்னும் நம்மை குறைவுக்குள் தான் கொண்டு போகும், ஒரு மேன்மையான இடத்திற்கு கொண்டு வராது. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல புதிதாக ஊழியத்திற்கு ஒரு கணவன் மனைவி போகிறார்கள். அங்க ஒரு வயதான அம்மாவும் இருக்கிறார், மற்ற குடும்பமும் நிறைய பேர் இருக்கார்கள், தனியாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஊரோடு எந்த விதத்திலும் அவர் மிங்கிளாகவே மாட்டார்கள், தனித்து தான் இருப்பார்கள். கோபப்படுவார்கள், எரிச்சல் படுவார்கள், இவங்க யாரும் கிட்ட போக மாட்டாங்க. இந்த அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டாங்க, இது எதுக்குமே சரியாகாது, இது தேவையே இல்லைன்னு சொல்லி அப்படித்தான். ஆண்டவரை பற்றி தேடுகிற அந்த ஒரு பாரமோ அல்லது ஆண்டவர் அந்த ஒரு வாஞ்சியோ கிடையாது. ஆனா அந்த ஊழியருக்கு ஒரு பாரம், எப்படியாவது இந்த வயதான அம்மாவை ஆண்டவருக்குள் நடத்த வேண்டும், இவர்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது என்று சொல்லி போய் சந்திக்க தன்னுடைய மனைவியோடு நல்லா சமைத்து நல்ல ஆகாரங்கள் எடுத்துக்கொண்டு போகிறார். போன உடனே அந்த அம்மா யோசிக்கிறா, ஒன்னு முன்பின் தெரியாத ஒரு நபர் எல்லாத்தையும் கொண்டு வராங்கன்னதும் அது யோசித்து திட்டுது. உடனே இப்படிதான் வருவாங்க, எல்லாம் உதவி செய்யற மாதிரி பின்னாடி எங்களை ஏமாத்திட்டு போயிருங்க, இதுதான் நீங்க வந்திருக்கிறீங்க. அவர் அதை பற்றி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அவங்களை பார்க்க வந்தோம், நாங்க ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், பார்த்துட்டு நீங்களும் அதை சாப்பிடுங்க, நீங்களும் இங்க தனியா இருக்கிறீங்க, அதனால ஜோம் பண்ணிட்டு போலான்னு வந்ததும்
சரின்னு சொல்லி அன்னைக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த அம்மாவுக்கு நம்பிக்கை வரல. இப்படி சில நாட்கள் கடந்துட்டு இருந்ததும் இந்த ஊழியர் என்ன செஞ்சாருன்னா, அவங்களுக்குரிய சில நல்ல குணங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார். வீட்டை ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க, டைம் மெயின்டைன் பண்றது, காரியங்களை செய்யறது, சில நல்ல காரியங்கள், அவங்க நல்ல குணங்கள் அவங்ககிட்ட இருக்கிறதை கண்டுபிடித்தார். அதை சொல்லி அவங்கள பாராட்ட ஆரம்பித்தார். வீட்டை சூப்பரா வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் கரெக்டா இருக்குங்க, தேவையில்லாம எதுவும் செலவழிக்கல, தேவையானதான் வச்சிருக்கிறீங்கன்னு சில நல்ல காரியங்களை, நல்ல குணங்களை சொல்லி பாராட்ட ஆரம்பித்தார். அவ்வளவுதான். நாட்கள் சென்றன. அவங்க கோபப்படுற குணம் மாறிடுச்சுது, எரிச்சல் படுற குணம் மாறிடுச்சுது, பெருமை பேசுற குணம் மாறிடுச்சுது. அவங்க சகஜமா நார்மல் ஆகி ஆண்டவரை ஏத்துட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன், நம்ம இந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு அன்பை காண்பித்து பாராட்டி தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தணும்னா நிச்சயமாக யூஸ்லெஸ் கூட யூஸ்ஃபுல்லா மாறிடும். இதை விட்டுட்டு தட்டி விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா குடும்பம் சின்ன பின்னமா போயிடும். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இயேசுவை போல மற்றவர்களை பாராட்டுவோம், நம்முடைய பார்வை கொஞ்சம் சற்று மாற்றிக்கொள்வோம். இல்லைன்னா அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்போம், நிச்சயமாகவே கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்க அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அநேக நேரம் நாங்கள் மற்றவர்களை குறை சொல்வதிலே எங்கள் வார்த்தைகள் அதிகமாய் பயன்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கூட சில நேரம் மறந்துருதோம். மற்றவரை வாழ்க்கையில குறை கண்டுபிடித்து அதை சொல்லி மற்றவருக்கு சொல்லுவதில் ஏதோ ஒன்று சொல்லி வாழ்க்கையின் பகுதியில் அப்படிதான் அதெல்லாம் மாற்றிவிட்டு நிறைவுகளை பார்க்கிறவர்களாய் மாற்றுங்க, நிறைவுகளை பேசுகிறவர்களாய் மாற்றுங்க. மற்றவங்களுக்கு தைரியம் கொடுக்கத்தக்கதாய், பாராட்டத்தக்கதாய், அவங்க செய்த காரியங்களை என்ன என்கரேஜ் பண்ணி நல்லா செய்யுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிற காரியங்களா எங்களுக்கு மாற்றி கொடுப்பீராக. அப்படிப்பட்ட இருதயம் சிந்தை உண்டாகட்டும், ஆவியானவருடைய நடத்தலும் உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றிருந்து மாற்றங்கள் வரட்டும் அப்பா. உம்மால் முடியும், இதை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்க வல்லவர் அப்பா. என்னால் நீ குறை நீக்கும் வல்லவர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். குறைவுகளை பார்த்து அதை குறை சொல்லாமல் அவர்களுடன் இருக்கிற நிறைவுகளையும் பார்ப்போம். அதை குறித்து பேசும் பொழுது குறைவு காணாமல் போய்விடும். சிந்தனையோடு இந்த நாளை தொடரும். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க, வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை.